ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு வச்சு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுலேயே முட்டை போட்டு ஒரு பொரியல் பண்ணுவோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டை எடுத்து ஒரு வாழைத்தண்டு கிடச்சிச்சு. அதில் கீரி நடுவில் இருக்கிறது மாத்திரம் நம்ம எடுத்துருவோம். அதை பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு கொஞ்சம் தண்ணியில் தயிரை ஊற்றிக்கலாம் கருக்காமல் இருக்கிறதுக்கு. அது எப்படி பொடியாக கட் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க. வாழைத்தண்டு பொடியாக நைஸாக கட் பண்ணிட்டேன். நல்லா நாரெல்லாம் எடுத்துட்டேன். குச்சி வச்சு நாரெல்லாம் எடுத்துட்டேன். நாரெல்லாம் இல்லை. இது நம்ம எப்படி தாளித்து விடலான்னு பார்க்கலாம் பொரியலுக்கு. தண்டு பொரியல் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணி வடியட்டும். அதுக்குள்ளே அதையெல்லாம் தாளித்து விட்டுட்டு வரலாம். அடுப்பில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடாகட்டும். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பும் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. வரமிளகா போடுவோம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். இதை அதில் வாழைத்தண்டுக்கு தேவையான உப்பும் வெங்காயத்துக்கு தேவையான உப்பும் போட்டுருவோம். நிறையா போடக்கூடாது. வாழைத்தண்டுக்கு உப்பு கம்மியாக தான் போடணும். வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. வாழைத்தண்டு போட்டுடலாம். வாழைத்தண்டுக்கு பொரியலுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது. வாழைத்தண்டுலேயே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே தான் வேக வைக்கணும். ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுடுறேன். அப்படியே கப்புன்னு மூடி வச்சிடலாம். தண்ணியே ஊற்றலை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாழைத்தண்டுக்கு மாத்திரம் எப்போவுமே தண்ணியே ஊற்றக்கூடாது. நல்லா இறுக்கி புழிஞ்சு தான் போடணும். நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு தேங்காய் பூ சிரகி அது மேலே போட்டு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். பொரியல் வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூ போட்டு இலக்கியாச்சு. நீ ஒரு பவுலில் மாற்றிடலாம். பவுலில் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் வச்சுருக்கேன். அதை என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். முட்டை 2 எடுத்து வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி முட்டை. அதுலேயே போட்டு இளக்க போகிறேன். நல்லா சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். அதில் கொஞ்சம் மிளகா அப்படி தான் போட போகிறேன். நல்லா இறக்கி விடணும். அதில் போட்டு
இறக்கிடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன் அதில். அப்படியே வேறு பவுலில் மாற்றிடலாம். வாழைத்தண்டு முட்டையும் போட்ட பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சு மெனு சாதம், ரசம், முட்டை, வாழைத்தண்டும் போட்ட பொரியல், கட்டி தயிர், வாழைத்தண்டு பொரியல். வாங்க சாப்பிட்லாம்.